உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட தனுசு லக்னக்காரர்களுக்கு முதலில் வரக்கூடியது 8/5/2024 முதல் 29/5/2024 வரை வரக்கூடிய சந்திரனுடைய காலகட்டமானது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனக்குழப்பங்கள் ஏற்படும். விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் கவனமாக இருந்தால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. இதே போன்று 30/5/2024 முதல் 20/6/2024 வரை ராகுவின் காலகட்டமாக உள்ளதால் அது 4ஆம் இடத்தில் இருப்பது தாயாதி வகையில் துக்க காரியங்கள் நடக்கலாம். தாயாருக்கு பீடைகள் அதிகமாகும். கால் நடக்க முடியாமல் ஏற்படலாம். வாதங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்படலாம். எனவே இதில் கவனமாக இருப்பது வெறும் சாலச் சிறந்ததாகும். கவனமில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக பாதிப்புகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே போன்று 21/6/2024 முதல் 10/7/2024 வரை சூரியனுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த சூரியனுடைய காலகட்டத்தில் அரசு வழி யோகங்கள், உதவிகள், மானியங்கள், கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் பூரணமாக அதாவது முழுமையாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரிகள் மேலதிகாரிகளாக பதவி உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனியார் துறையில் இருந்தாலும் அரசு வழியின் உதவியினால் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைத்து நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த சூரியனுடைய காலம் வெகு சிறப்பானதாக அமையும். இதே போன்று 11/7/2024 முதல் 8/8/2024 வரை செவ்வாயின் காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த காலகட்டத்தில் அனைத்தும் ஜெயம் பெற்று அனைத்தும் வெற்றியாகி நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும். 5-11க்குள்ள கிரகம் 3இல் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று இருந்தாலும் பூமி யோகம் உண்டு. எதிரிகளை துவம்சம் செய்து நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். சகோதர வழியில் விபத்துகள் ஏற்படலாம். இரத்த உறவில் அந்த நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது வராமல் தடுப்பதற்காக பழனி முருகன் கோயில் சென்று வழிபாடு செய்து வந்தால் விபத்துக்கள் ஏற்படாது. அதனால் பழனி செல்வது சாலச் சிறந்ததாகும். இதே போன்று 9/8/2024 முதல் 6/10/2024 வரை குருவினுடைய காலமாக கருதப்படுவதால் 1-4க்குரிய கிரகமானது 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய சாதனத்தில் உள்ளதால் முன்னோர்களுடைய ஆசியும், குலதெய்வத்தின் பலமும், கிராம தெய்வத்தின் அருளாசியும், விருப்ப தெய்வத்தின் அருளாசியும் முழுமையாக கிடைக்கும். அதே போன்று புத்திர சம்பத்து, ஞானம், அறிவு பெறுதல், விஜய சன்மானம் பெறுதல், செல்லும் இடமெல்லாம் வருமானத்தை கொடுக்கக்கூடியது. சுதந்திர பறவையாக செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெருமை, அருமை, கௌரவங்கள் அனைத்தும் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தெய்வ வழிபாட்டில் ஜபம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொன் பொருள் சேர்க்கைகள் அனைத்தும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த குருவின் காலகட்டமானது வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது. இதே போன்று 7/10/2024 முதல் 7/10/2024 வரை 27/10/2024 வரை கேதுவின் காலமாக கருதப்படுவதால் 10ஆம் இடத்தில் கேது உள்ளதால் மருத்துவத்துறையில் சார்ந்தவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைத்து அறுவை சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதனால் எந்த பாதிப்புகளும் இல்லாமல் உயிர் பிழைத்து அவர்களும் நன்றாக பொன்பொருளை கொட்டி கொட்டி கொடுக்க வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகும். அதே போன்று தேவையில்லாத பிரச்சனைகளும் இடையூறுகள் வந்தாலும் ஜெயம் பெறும் காலமாக கருதப்படுகிறது. இதே போன்று 28/10/2024 முதல் 23/12/2024 வரை புதனுடைய காலமாக கருதப்படுவதால் 7-10க்குரிய புதன் 4ஆம் இடத்தில் உள்ளதால் நீச்சபங்கம் பெறுவதால் பெண் வழியில் சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மாமன் வழியில் உள்ள சொத்துக்கள் கிடைக்கலாம். தாயாதி வழியில் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் பூரணமாக கிடைப்பதற்கான காலகட்டமாக இது கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டம் நல்ல சிறப்பானதாக கருதப்படும். போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு போட்டித் தேர்வில் ஜெயித்து அவர்களுக்கு அரசு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகார பதவிக்கு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இதில் நன்மைகள் ஜாஸ்தியாக
கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 24/12/2024 முதல் 3/3/2024 வரை சுக்கிரனுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் சுக்கிரன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் உள்ளதனால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று பூமி யோகம், பெண்களினால் யோகம், திரவிய லாபம், பூமி லாபம், திருமணம் நடைபெறுவதற்கான காலமாகவும், அரசாங்க வழியில் அதிகாரிகளினால் யோகமும், பிராமணர்கள் விரும்பக்கூடியவர்களாகவும், சகல மனிதர்களின் பிரியம் ஏற்படுதலும், வசியர்களின் வியாபாரிகளின் நட்புகள் ஏற்படுவதற்கும், சுபகாரியங்கள் ஈடுபடுவதற்கும் நோயில்லாத காலமாக இது கருதப்படுகிறது. எனவே இந்த சுக்கிரனின் காலமானது நன்மையானதாகவே கருதப்படுகிறது. அதே போன்று 4/3/2025 முதல் 9/4/2025 வரை சனியின் காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த காலகட்டமானது 3இல் ஆட்சியில் உள்ளதனால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் பெற்று நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடிமையாட்களினால் நன்மைகள் கூடும். வேலையாட்களினால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதனால் விவசாயம் செய்பவர்களுக்கு கொழுத்த லாபம் கிடைக்கும். அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது இந்த உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு 90% நன்மையான பலன்களே கிடைக்கும் என்பது சாத்தியக்கூறுகளாகும். சாத்தியமாகும். வெற்றியாகும்.